பொதுவாகவே வெயில் காலத்தில் நமக்கு வரக்கூடியது உடம்புல வர ஹீட்னஸ் தான். அடுத்தது மலச்சிக்கல். இது ரெண்டும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும், நெல்லிக்காவை அப்படியே சாப்பிடாத குழந்தைங்கள எப்படி சாப்பிட வைக்கலாங்கிற ட்ரிக்கையும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி 1 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு போட்டாலே போதும், நிறைய உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லாமே நல்ல சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, நம்ம 1 ஸ்பூன் தான் போட்டோம், எவ்வளோ நிறைய கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை எப்படி சாப்பிட்லான்னா, நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சப்ஜா சீடை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் இதில் ஊற்றிக்கிறேன். இந்த லெமன் ஜூஸோட இந்த சப்ஜா சீடு சேர்த்து சாப்பிடும்போது உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் போக்கி உடம்பை நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இதில் நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல்லையும் நமக்கு போக்குறதுக்கு உதவுது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு லெமன் ஜூஸில் போட்டு நம்ம சாப்பிட வேண்டிதான். எக்ஸ்ட்ரா கூலிங் வேணும்னா ஐஸ் கட்டி போட்டுக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வெயில் காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் வாட்டர்மெலன் தான். அதை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது வாழைப்பழம் 2 சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது நெல்லிக்காய் ஒரு 2 நெல்லிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மாம்பழம் 1 மாம்பழத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மாம்பழம் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, அதனால் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவை இருக்கிறவங்க கொஞ்சமாக பெப்பர் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்த்துக்காம தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுலில் போட்டு கொடுத்து பாருங்கள். வீட்டில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்ஸ்டு ஃப்ரூட்குள்ளே நம்ம 2 நெல்லிக்காவை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அது தெரியவே தெரியாது, சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நெல்லிக்காவை அப்படியே சாப்பிட்டோன்னா எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே கொடுத்தா சாப்பிடுவாங்களா? யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரூட் சாலடோட சேர்த்து கொடுத்து பாருங்கள். நெல்லிக்காவை அப்படியே சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தேவைன்னா தேனை ஒரு 2 ஸ்பூன் கலந்து நீங்கள் கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட். இந்த மாதிரி நெல்லிக்காவை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெல்லிக்காவை எப்படி குழந்தைங்களுக்கு ஃப்ரூட் சாலடில் போட்டு கொடுக்கறதுங்கிறதையும், சூப்பராக உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் மலச்சிக்கல் போகிறதுக்கும் ஒரு சூப்பரான சப்ஜா சீட் ட்ரிங்க்கையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.